பீடியாட்ரிக் ஹெர்னியாஸ் குழந்தைகளுக்கு ஏற்படும் குடல் இறக்கம். நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பதிவுல ஒரு 10 காமனஸ்ட் கொஸ்டின் என்னுடைய கிளினிக்ல என்னுடைய பேஷண்ட்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய யூடியூப்ல பீடியாட்ரிக் ஹெர்னியாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுல கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க. நம்ம தொடர்ந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. பீடியாட்ரிக் ஹெர்னியா குழந்தைகளுக்கு எப்படிங்க டாக்டர் ஹெர்னியா வரும் அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்குமே அடல்ட்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே ஹெர்னியா வரலாம். இது குழந்தையோட ஆண் உறுப்பு பகுதியில் ஹெர்னியா வரலாம், தொப்புள்ள வரலாம், எபிகாஸ்டிக் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி தொப்புளின் மேல் பகுதியில் வரலாம், ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லி இரைப்பை பக்கத்தில் வரலாம். அடல்ட்ஸுக்கு எப்படி ப்ராப்ளமோ அதே மாதிரி அந்த இடத்துல தசைகள் இலகி இருக்கிறதுனால அங்க ஒரு டிஃபெக்ட் ஆகி பிரஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த குடல் இறங்குறது தான் ஹெர்னியாங்கிறது. இது எல்லா குழந்தைகளுக்கும் பிறப்புலையும் இருக்கலாம், சில மாதங்களையும் வரலாம், வருடங்களையும் வரலாம், இல்ல அடலசன்ட் பீரியட்ல டீனேஜ்லயும் வரலாம். குழந்தைகளுக்கு என்னென்ன வகையான குடலிறக்கம் வரலாம் டாக்டர்னா, யூசுவலா குழந்தைகளுக்கு ரொம்ப காமனா வரக்கூடியது இங்குவைனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. அதாவது வெதர் பகுதியோட ரூட் போர்ஷன்ல இல்லைன்னா ஆண் உறுப்போட ரெண்டு அலை பகுதிகளிலும் ஒரு பல்ஜ் மாதிரி வர்றது இங்குவைனல் ஹெர்னியா அப்படிங்கிறது. இது இல்லாம ரெண்டாவது காமனஸ்டானது தொப்புள் பகுதியில் வர்றது. இது குழந்தைகளுக்கு நியூபார்ன் பேபிஸ்க்கு தொப்புள் கொடி உளுந்தோடனே அந்த பக்கு கட்டி அதுவும் உளுந்து தோலாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி தெரிகிறது தான் தொப்புள் ஹெர்னியாங்கிறது. மூன்றாவது வகை எபிகாஸ்டிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். தொப்புள் பகுதிக்கும் அடிநெஞ்சு பகுதிக்கும் நடுவுல மத்தி பகுதியில் சின்ன ஒரு வீக்க மாதிரி தென்படுறது. அடுத்த ரொம்ப ரேரான ஹெர்னியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபெமரல் ஹெர்னியா, ஸ்பிளிஜிலியன் ஹெர்னியா, ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் ஹெர்னியாஸ் குழந்தைகளுக்கும் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியால என்ன மாதிரியான சிம்டம் இருக்கும், நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு குழந்தையோட வயிற்று பகுதியிலையோ தொப்புள் பகுதியிலையோ ஒரு ஆம்பாட்டு பகுதியிலையோ ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி இருக்கும். திடீர்னு குழந்தை அழுகும் போது மட்டும் அந்த பல்ஜ் வெளியே வரும். அழுகாச்சி நிறுத்தினோடனே சரியாயிரும். நம்ம அழுகும் போது பயப்படுவோம், உடனே அழுகாச்சி நிறுத்தினோடனே சரியாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவோம். இது ஆரம்ப ஸ்டேஜ் ஆஃப் ஹெர்னியாவாக இருக்கும். நார்மலா இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தூங்கும்போது சரியாயிடுச்சுன்னு ஒரு பிரமையில நம்ம இருந்திருக்கூடாது. இதே சமயம் சில டைம் அந்த ஹெர்னியா ரொம்ப நாளடைவில் பெருசாகிட்டே போகும். சில சமயம் ரெடியூஸ் ஆகாம அதே சைஸ் அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நின்னுக்கும். அது இர்ரெடியூசபிள் ஹெர்னியாங்கிற ஸ்டேஜ் போகும். அடுத்த ஸ்டேஜ்ல ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா, அதாவது குடல் மட்டும் வெளியே வராம கொழுப்புகள், வெதர்கள் வெளியே வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே ஒரு அடைப்பு பகுதியாக அது மாறி குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இத்தனை சிம்டம் இருந்ததுன்னா எந்த வகையான சின்ன சிம்டம் இருந்தாலும் உதாசனப்படுத்தாம உடனடியாக ஒரு பீடியாட்ரிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணி இது என்ன டைப், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். குழந்தைகளுக்கு எந்த டைப் ஆஃப் ஹெர்னியா ரொம்ப காமனா இருக்கும் டாக்டர்னா, பொதுவாக இங்குவைனல் ஹெர்னியா தான் ரொம்ப காமனா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம விரைப்பை வெதர் அப்டமனல் ஆர்கன் வயிற்றுக்குள்ளார தான் கருவாக இருக்கும்போது இருக்கும். குழந்தை வளர வளர அந்த வெதர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஆண் உறுப்போட இரு பக்கங்கள்லயும் ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக விரைப்பையை சென்றடையும். ஸோ இது ஆகிறதுக்கு கரெக்டாக பர்த் டைம் இல்லை பர்த்லேருந்து 1 மந்த்ல இது நடந்து முடிஞ்சிடும். இந்த ஹோல் வழியாக வரும்பொழுது இந்த ஹோல் சில பேருக்கு வீக்காக இருக்கிறதுனால அந்த வீக் ஸ்பாட் வழியாக அந்த குடலிறக்கம் வெளியே வரும். அதனால ரொம்ப காமனஸ்டான வீக் ஸ்பாட்டும் அதுதான். அந்த ரொம்ப காமனாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுற ஹெர்னியாவும் இங்குவைனல் ஹெர்னியாஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 5% ஆஃப் த குழந்தைகளாவது இந்த ஹெர்னியாவோட இருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஹெர்னியா வந்துருச்சுன்னா சில பேர் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாங்களே, நேச்சுரலாவே அது கியூர் ஆயிருமா அப்படின்னா, சில ஹெர்னியாஸ் அதாவது எபிகாஸ்டிக் ஹெர்னியாவாகட்டும் தொப்புள்ள வர ஹெர்னியாவாகட்டும் வெயிட் பண்ணாலே சரியாயிரும். ஏன்னா குழந்தை வளர வளர அந்த பகுதி தசைகள் இறுக ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். பட் இங்குவைனல் ஹெர்னியா அப்படிங்கிறது சரியாகாது. இது யூசுவலா ஒரு 1லேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் தொப்புள் ஹெர்னியாக்கெல்லாம் வெயிட் பண்ணலாம். சரியாகுதா இல்லையான்னு அந்த வெயிட் பண்ற காலங்களில் நீங்க கம்பல்சரி ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸ்ல ஒரு சர்ஜனையை பார்த்து அதை கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறது மிக அவசியம். இல்லைன்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன் இல்லாம நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸோ இங்குவைனல் ஹெர்னியானா அது சரியாகவே ஆகாது. ஒவ்வொரு ஹெர்னியாக்கும் ஒவ்வொரு வகையான கியூரேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு அதை நடந்துக்கிறது ரொம்ப மிக ஆபத்திலிருந்து நம்ம குழந்தைய சேஃப்கார்ட் பண்ண முடியும். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியாக்கு என்ன வயசுல ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹெர்னியா
ஹெர்னியாக்கும் ஒவ்வொரு ஏஜில் நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து தொப்புள்ள ஹெர்னியா இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 to 2 years வந்து வெயிட் பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் க்ளோஸ் ஆகலைன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன் எடுக்கலாம். இதே இது இங்குவல் ஹெர்னியாவாக இருந்தால் எப்போவுமே டயக்னோஸ் பண்ண சில நாட்கள்லேயே அது வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும், irrespective ஆஃப் த ஏஜ் குரூப். இதே மாதிரி ஹயாட்டஸ் ஹெர்னியா இருந்ததுன்னா அதுவும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா இருந்தால் அதுவும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பொறுத்து, அவங்களுடைய ஹெர்னியா டிஃபெக்டை பொறுத்து, அதனுடைய அளவுகளை பொறுத்து வெயிட் பண்ணலாமா, ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய பீடியாட்ரிக் சர்ஜனை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய அறிவுரை எடுத்து நடந்துக்கிறது மிக முக்கியம். ஹெர்னியா குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு உடனே சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹெர்னியா சர்ஜரி குழந்தைகளுக்கு சேஃபா அப்படிங்கிறத முதல் கொஸ்டின் நம்மளுடைய மைண்ட்ல வரும். இன்னைக்கு வந்து ஹெர்னியாங்கிறது கம்பல்சரி. இங்குவல் ஹெர்னியா, இன்னும் சில ஹெர்னியாஸ் வந்து எப்போ டயக்னோஸ் பண்றோமோ அப்போ ஆப்ரேட் பண்ணணுங்கிறது தான் உலக நாடுகளோட கன்சென்சஸ். ஏன் அப்படின்னா இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஆனா இது சேஃபா அப்படின்னா 200% இது வந்து ஒரு சேஃபான சர்ஜரி. ஏன் அப்படின்னா வந்து இதனுடைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. சர்ஜிக்கல் மொடாலிட்டிஸ், லேப்ரோஸ்கோபி ஆகட்டும், நுண்துளை அறுவை சிகிச்சைகள் ஆகட்டும், பிளஸ் அனஸ்தீசியா டெக்னிக்ஸ், மயக்கம் கொடுக்கறதுலையும் வந்து இன்னைக்கு பீடியாட்ரிக் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, பீடியாட்ரிக் மானிட்டர்ஸ், பீடியாட்ரிக் பிரத்யேகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெயின்டு மயக்க டாக்டர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து அட்வான்ஸ் ஆனதுனால இன்னைக்கு வந்து இது ஒரு 200% சேஃப் சர்ஜரியாக இருக்கும். பிளஸ் இது டே கேர் சர்ஜரியாகவும் மாறிடுச்சு. அதாவது காலையில் ஆப்ரேட் பண்ணால் ஈவினிங் வந்து அந்த குழந்தை நடந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கான சர்ஜரியாக, சேஃப் சர்ஜரியாக இது வந்து மாறிடுச்சுங்க. குழந்தைகளுக்கு ஹெர்னியா இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை தவிர்த்துட்டு நம்ம மெடிசின்ஸ்லேயே க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சில டைப் ஆஃப் ஹெர்னியாஸ் க்யூர் பண்ண முடியும், சிலது க்யூர் பண்ணவே முடியாது. சர்ஜரிக்கு டைரெக்டாக போயிடுறது நல்லது. ஒரு பொதுவான அறிவுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்குவல் ஹெர்னியாஸ், அதாவது அடிவயிற்று பகுதியில் ஏற்படுற ஹெர்னியாஸ் க்யூர் பண்ணுறது சிரமம். அது டைரக்டா சர்ஜரிக்கு போயிடுறது நல்லது. தொப்புள் பகுதியிலையோ, ஒரு தொப்புளுக்கு மேல் பகுதி, அடிநெஞ்சு பகுதியிலையோ இல்ல வயிற்றுக்குள்ளார ஏற்படுற ஹெர்னியாஸாக இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரோட அட்வைஸின் பிரகாரம் ஒரு 1.5 to 2 years வரைக்கும் நம்ம அதை டிலே பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அடையறக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதை தவிர மெடிசின்ஸ் மூலியமாகவோ பெல்ட் போடுறது மூலியமாகவோ ஹெர்னியாஸ் வந்து கண்டிப்பாக கியூர் பண்ண முடியாதுங்க. நம்ம குழந்தைக்கு ஹெர்னியான்னு சொன்னோன்னே சர்ஜரி சொல்லிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, சர்ஜரியை தள்ளி போட முடியுமா, எத்தனை நாள் தள்ளி போடலாம், தள்ளி போடுறதுனால என்ன ஆபத்துகள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் வந்து ஹெர்னியா அப்படின்னாலே சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் சில சர்ஜரிஸ் லைக் தொப்புள்ள வர ஹெர்னியாவாகட்டும், எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா ஆகட்டும், இது எல்லாமே சில மாதங்கள்ல இருந்து வருடங்கள் வரைக்கும் தள்ளி போட முடியும். ப்ரொவைடட் ரெகுலரா டாக்டரை வந்து நம்ம பார்த்து அதுல அடுத்த கட்ட காம்ப்ளிகேஷனுக்கோ ஹெர்னியா ப்ரொசீட் ஆகாம இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். பட் இங்குவல் ஹெர்னியா இருந்தா தள்ளி போறது ஆபத்தான விஷயம். ஏன்னா அது வந்து அடைப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு என்ன ஹெர்னியா இருக்குதுங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறது மிக மிக நல்ல விஷயம். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியாலேயே இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட் சர்ஜரி மெத்தட் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து லேப்ரோஸ்கோபி முறையில் பண்றது மிக அட்வான்ஸ்டா இருக்கும். ஏன்னா தழும்புகள் வந்து மிக குறைவா இருக்கும். வெறும் தையல்கள் மட்டும்தான் போட வேண்டி இருக்கும், மெஷ்கள் வைக்க வேண்டி இருக்காது. அந்த குழந்தை வளர வளர ஆட்டோமேட்டிக்கா அந்த மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகி ஹெர்னியா வந்து ரொம்ப சீக்கிரமாக கியூர் ஆயிரும். ஸோ மருத்துவத்துறை அட்வான்ஸ் ஆக சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ், அவங்கள பேஷண்ட் ரிகவரி, இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால ஹெர்னியா சர்ஜரி இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா, பெயின்லெஸ்ஸா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லா குழந்தைகளுக்குமே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவில் 10 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான குழந்தைகளுக்கு உண்டான ஹெர்னியாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து பேசுவோம். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெர்னியா சர்ஜரி பற்றின நிறைய விஷயங்கள் யூடியூப்ல ஹெர்னியா, பீடியாட்ரிக் ஹெர்னியாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேள்விகளாக கேளுங்க.